உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க பெருமதிப்புமிகு சக்தி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு இங்கே அழைக்கின்றோம். இந்த இனிய விழாவின் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, கொங்கு அமைப்புகளின் தலைவர் திரு அப்பாவு அவர்களே, அருட்செல்வர் விருது பெற வந்திருக்கும் திரு ஜி.கே. மணி அவர்களே, மேலும் மேடையில் இருக்கும் பெரியோர்களே, இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அமைப்பில் கொங்கு நாட்டு அறக்கட்டளையின் பெயர் சார்பாக மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளித்து பரிசு அளித்து ஊக்குவது ஒரு பாரம்பரியமாக வந்துள்ளது. இது சென்னையில் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருக்கும் அமைப்புகள் அங்கிருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு தொகையை கொடுத்து மாணவர்கள் மேலும் படிக்க வேண்டும் என்று ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மை உயர்த்துவது கல்வி ஒன்றுதான். கல்வியை சரியாக பயன்படுத்தும் மாணவர்கள் மாணவியர்கள் எந்த ஒரு நிலையிலும் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும். இதற்கு உதாரணமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளலாம். சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து தான் படித்த காரணத்தினால் விஞ்ஞானியாகி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காரணத்தினால் நம்முடைய நாட்டுக்கே ஜனாதிபதி ஆனார். அனைத்துக்கும் அந்த காரணம் படிப்புத்தான். கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையை நாம் நன்றாக அமைக்க முடியும். அவ்வாறு ஒவ்வொரு சமுதாயமும் தம்முடைய பகுதியில் உள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த அமைப்பு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையை அளித்து அவர்களை அடையாளம் காட்டி இந்தந்த மாணவர்கள் இந்த பெற்றோர்கள் நன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களை அழைத்து ஒரு பாராட்டும் காரியமாக செய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாணவர்கள் மாணவியர்கள் இங்கு ஒரு ஊக்கத்தை பெற்று அவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை அளித்து அவர்கள் ஒரு மிக நல்ல நிலைமையை வருவதை நாம் காண முடிகிறது. அந்த அமைப்பின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த பகுதியில் இருக்க முக்கியமானவர்களுக்கும் விருதுகளை அளிப்பது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் சமுதாயம் என்று பாராமல் அனைத்து மக்களும் ஒரே சமுதாயம்தான், அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது போல அனைவரும் ஒன்றாக நின்று நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நாம் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் அங்கிருக்கும் முன்னேறி மக்களுக்கு அழைத்து அவர்களையும் கௌரவிப்பது ஒரு பாரம்பரியமாக உள்ளது. அந்த பாரம்பரியத்தின்படி திரு மணி அவர்களுக்கு இன்று அருட்செல்வர் அவர்களின் பெயரில் உள்ள இந்த ஒரு பரிசளிப்பு நடைபெறுகிறது. திரு மணி அவர்கள் என்னோட தந்தையாருக்கு மிகவும் நெருங்கியவர். பல்வேறு காலமாக தந்தையுடன் தொடர்பு உள்ளவர்கள். மிகவும் ஒரு அருமையான பண்புள்ள மனிதர். அவர் பல்வேறு காரியங்களில் தந்தையாருடன் சேர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள். வடலூர் பக்கத்தில் தந்தையார் அவர்கள் அங்கு அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் அந்த நிறுவனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு கட்டணங்களும் அவர்களுடைய ஒத்தாசையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் அவருக்கு எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு. நிச்சயமாக அவருக்கு இந்த பரிசு அளிக்கும் இந்த தருணத்தில் வருவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை என்னை கொடுத்த அமைப்புக்கும் தலைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.